இயற்கையை மருந்து சேனலுடைய மேலும் பல பதிவுகளை தெரிந்து கொள்ள இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும், பெல் பட்டனை அழுத்தவும். மேலும் மருத்துவரின் ஆலோசனை பெற இந்த வீடியோவில் உள்ள எண்ணிற்கு தொடர்பு கொள்ளவும். இயற்கை மருந்து நேயர்களுக்கு வணக்கம். நல்லதை பகிர்ந்து ஆரோக்கியமான சமுதாயத்தை உருவாக்குவோம். நான் உங்கள் அன்பு சோன் ஹரிதாஸ். நம்முடைய அருகில் பாரம்பரிய சித்த வைத்தியர் மதிப்புக்குரிய செம்மணிதாசன் ஐயா இருக்காரு. வாழ வைக்கன்னு சொல்லுவாங்க. அந்த வாழையான்னு தான் வந்திருக்கோம். இதிலேருந்து என்ன அப்படி டிஃப்ரெண்ட்டான தகவல் எல்லாருக்கும் தெரிஞ்சது தானே அப்படின்றீங்களா? தெரியாத தகவல் நிறைய இருக்குது, ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஐயா வணக்கம். வணக்கம் சார். ஐயா, வாழ வைக்கன்னு சொல்லுவாங்க. ஆமாம் சார். எல்லா இடத்துலையுமே பார்த்தீங்கன்னாக்கா வாழை இருக்கும். இந்த வாழை தோப்புக்கு நீங்கள் கொண்டு வந்திருக்கீங்க. இதில் இருக்கிற மருத்துவ தகவல் என்ன, மறைக்கப்பட்ட தகவல் என்ன? ஆமாம் சார். இந்த வாழையில் வந்து பார்த்தீங்கன்னா பாருங்கள், வாழை மரம் வேரோடு இருக்குது. இந்த வாழை கிழங்கை வந்து நாம் ஆதியில் சாப்பிடுவாங்க எல்லாம். இந்த கிழங்கை வந்து மரத்தை கட் பண்ணிவிட்டு கிழங்குல வந்து ஒரு ஓட்டை போட்ட மறுநாள் காலையில் அதை அப்படியே மூடி வச்சு பார்த்தோம்னா அதுக்குள்ளே தண்ணி சுரக்கும். ஆமாம். அந்த தண்ணியை வந்து கிட்னி கல் இருக்கிறவங்க ஒரு 3 நாளைக்கு சாப்பிட்டாங்கன்னா அந்த கல்லினுடைய வேகம் எவ்வளோ பெரிய கல்லாக இருந்தாலும் கரைய ஆரம்பிக்கும். அதுக்காக இந்த கிழங்கு பயன்படுது. அதே வந்து வயிறு க்ளீன் பண்ணுறதுக்கு இந்த வாழைத்தண்டு மாதிரி அந்த கிழங்கையும் சாப்பிட்லாம், அதையும் சாப்பிட்லாம். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இந்த வாழை மர பட்டை, இந்த பட்டை இருக்குல்ல, இந்த பட்டையில் சாறு பூஞ்சி அந்த சாரும் கிட்னி கல்லுக்கு சாப்பிட்லாம். திடீர்னு ஒருத்தருக்கு வந்து பயிர் தீயில் புண்ணு ஏற்படுது வச்சுங்க காலில், திடீர்னு ஏதோ ஒரு பயிர் ஆயிடுச்சு. அந்த இடத்துல என்ன பண்ணனா உடனடியாக ஒரு வாழை மரத்தை கட் பண்ணி இந்த மேல் பட்டையை சாரை புழிஞ்சு அது மேலே விட்டோம்னா அந்த ரணம் அப்படியே ஆரம்பிச்சிடும். ரணம் வந்து நல்லா ஆகிடும். அதான் வந்து என்ன பார்த்தீங்கன்னா உள்ளே இருக்கிற தண்டு இருக்குது பாருங்கள், அந்த தண்டை வந்து கட் பண்ணி அந்த சாரை விடும்போது வடு தெரியாது. சில பேர் வடு தெரியக்கூடாது, அந்த காயம் தெரியக்கூடாதுன்னு நினைப்பாங்க. அப்பேற்பட்டவங்களுக்கு அந்த காயம் தெரியாமல் இருப்பதற்கு இந்த உள் தண்டு வாழைத்தண்டினுடைய சாரை விடலாம். ரெண்டாச்சுங்களா? அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா வாழை பட்டை, இதை வந்து அந்த காலத்தில் இந்த மூக்கு பொடி போடுறவங்களுக்கு இதை கட் பண்ணி இந்த பட்டையில் வச்சு மடித்து கட்டுவாங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அந்த நார் வந்து அந்த நாரில் வந்து பார்த்திங்கன்னா இந்த நாரை வந்து நிறைய இதுக்கெல்லாம் யூஸ் பண்ணுவாங்க, கட்டுறதுக்கு இதுக்கெல்லாம் யூஸ் பண்ணுவாங்க. இது ஒன்று. அதுக்கப்புறம் இந்த நாரையை கொளுத்தி சாம்பலாக்கி இதை வாழை சாம்பல்னு சொல்லி இதை வந்து உப்பு உடம்புல உப்பு ஏற்படுதுங்கள, அந்த உப்புகளை குறைப்பதற்காக இதையும் வந்து செய்வாங்க. அதிகமான ஆமாம், இந்த சாம்பலை வந்து மோரில் போட்டு குடிக்கிற வழக்கம் உண்டு. அதே போல் பார்த்தீங்கன்னா வாழைனுடைய காய், இந்த வாழைக்காயை ரொம்ப முத்தாமலும் ரொம்ப பிஞ்சும் இருக்க ஒரு மீடியமான காயை நல்லா மென்று சாப்பிடும்போது தூக்கம் நன்றாக வரும். தூக்கம் நன்றாக வரும், நல்ல இதயத்துக்கு நல்லது. வாழைக்காய் சாப்பிட்லாம். அதே போல் பார்த்தீங்கன்னா அந்த பூ இருக்குது பாருங்கள், அந்த பூ எடுத்து கூட்டோ பொரியலோ செஞ்சு சாப்பிட்டோம்னா ஃபைல்ஸுக்கு மூலத்துக்கு நல்லது, மூலத்துக்கு சிறப்பாக வேலை செய்யும். அந்த பூ சாப்பிட்லாம். அதே போல் பார்த்திங்கன்னா வாழை இலையில நம்ம வந்து சாப்பாடு வச்சு சாப்பிட்றோம், அந்த அன்னத்தில் ஏற்படுகிற தோஷங்கள், அன்ன தோஷங்கள்லாம் விலக்கிடும். சுட சுட அந்த சாப்பாடை போட்டு சாப்பிடும்போது அந்த அன்னத்தால் ஏற்பட்ட அந்த கெமிக்கல் அந்த எல்லாம் இருக்குல்ல, அந்த தோஷங்கள்லாம் ஏற்பட்டு அந்த சாப்பாடு புதுப்பித்த மாதிரி ஆகிடும். அதனால் வந்து வாழை இலையில் போட்டு சாப்பிட்றது ரொம்ப சிறப்பு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அந்த வாழை நுனி, அந்த நுனி இது வரைக்கும் பாருங்கள், இந்த நுனி இலை இப்படி வருது பாருங்கள் சுற்றிக்கிட்டு. இந்த நுனியிலையே அப்படியே பொடியாக கட் பண்ணி இதை கூட்டோ பொரியல் பண்ணி இதை சாப்பிட்லாம். இதை சாப்பிட்டோம்னா நமக்கு உடம்புல இருக்கிற புண்கள்லாம் ஆறும். இந்த இடுப்பு வலி முதுகு வலியெல்லாம் நன்றாக போகும். இந்த மாதிரி இலையை அப்படியே நல்லா பொடியாக கட் பண்ணி அந்த நுனியில் வரும்பொழுது கட் பண்ணி இதை அப்படியே கூட்டோ பொரியல் பண்ணி சாப்பிட்றது தான் இது. அதனால் இது போன்ற வாழைக்கு நிறைய சிறப்பு இருக்குது. இன்னும் பார்த்தீங்கன்னா இந்த வாழை கிழங்கு சாறு எடுத்து வெடி உப்புன்னு ஒரு உப்பு இருக்குது, அதான் பெட்டில் உப்புன்னு சொல்லுவாங்க. அந்த உப்பை கட்டுவதற்காக முதுபெரும் சித்த மருத்துவர்கள் இதை யூஸ் பண்ணுவாங்க. இந்த வாழை கிழங்கு ஜெயநீரை எடுத்து அதை வந்து கட்டுவாங்க, அதுக்கு யூஸ் ஆகும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு கம்பி, இரும்பு கம்பி எடுத்து இதுக்குள்ளே நோய்ச்சி வச்சிங்கன்னா ஒரு 10-20 நாளில் அந்த கம்பி வளவல்னு வளைய ஆரம்பிச்சிடும். தோர்வாக இருக்குது. ஆமாம், ஆணியை வச்சிங்கன்னா ஆணி வளைய ஆரம்பிக்கும். இது போன்ற வாழையில் நிறைய சிறப்பு இருக்குதுங்க. வாழை அதாவது இன்னொரு பேர் இதுக்கு உண்டு, வாழை மாத்திரம் இது பேர் இல்லை, கதலின்னு சொல்லுவாங்க. அப்புறம் தாயை கொன்றான் அப்படின்வாங்க, தாயை கொன்றான் மூலி அப்படின்வாங்க. இது சித்தர் நூலில் சொல்கிறாங்க. ஏன் சொல்கிறாங்கன்னா தாய் என்பது கொலை தள்ளிய பிறகு அதை வெட்டி எடுத்துட்டு அந்த மரத்தை வெட்டிடுவோம், அதனால் தாய் போயிடுதில்ல, அப்புறம் பிள்ளை வளருது, சின்ன சின்ன கண்ணு வருது. அதனால் வந்து தாயை கொன்றான் அப்படின்னு இதுக்கு ஒரு பேர் உண்டு. அதனால் வந்து இந்த வாழைக்கு வந்து அப்படிப்பட்ட ஒரு பேர் உண்டு. இவ்வளோ சிறப்புகள் வாழைக்கு இருக்குது. நேயர்களே,
வாழையின் அற்புதமான தகவல் சொல்லியிருக்காங்க. இதில் கிட்னி கல் கரைக்கிறதுக்கு ஒரு அற்புதமான மருத்துவ தகவலும் சொல்லியிருக்காரு. கண்டிப்பாக அல்சர் உள்ளவங்க அந்த கொழுந்தாக இருக்கிற அந்த வாழை இலையை பொரியல் பண்ணி சாப்பிட்லாம், வாழை பூவை சாப்பிட்லாம், வாழைக்காய் சாப்பிட்லாம், வாழைத்தண்டு சாப்பிட்லாம், அதில் குடஞ்சி வச்சுட்டு அந்த தண்ணியை எடுத்து குடிக்கலாம். இவ்வளோ தகவல் சொல்லியிருக்காரு இல்லையா? இதோடு சேர்த்து ஒரு வேளை கிட்னி கல்லுக்கு இதெல்லாம் மருந்து நம்மளால் தயாரிக்க பண்ண முடியாதுன்னா ஐயா கிட்ட அந்த ஒரு பொடி காமிக்கிறார் பாருங்க. இந்த பொடி தான் கிட்னி கல்லை கரைக்கிறதுக்கான பொடி. எத்தனை எம்எம் இருந்தாலும் சரி, கிட்னி கல் வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு ஷேப்பில் இருக்கும். அந்த ஷேப்பில் இருக்கிறதுல எல்லாத்துக்குமே இது ரொம்ப அருமையாக கேட்கும். ஏன்னா இதில் ஒரு மூலிகை மட்டும் இல்லை, பல மூலிகைகள் போட்டிருக்காங்க. அதாவது யானை நெரிஞ்சல், செப்பு நெரிஞ்சல், சிறு நெரிஞ்சல், சரிங்களா, ரணக்கல்லி, இது அதுக்கப்புறம் வாழை, இது மாதிரி நிறைய மூலிகைகள் போடுறதுனால அற்புதமாக வேலை செய்யும். தேவைப்படுறவங்க வாங்கிக்கோங்க, இல்லைனா இதுவே போதுமானது. எல்லாத்துக்கும் மருந்து மாத்திரைகள் தேவையில்லை, இயற்கையான மருத்துவ முறையே போதும். ஏன் நண்பர்களே, இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். மீண்டும் இன்னொரு அருமையான பதிவு சந்திக்கலாம். நன்றி, வணக்கம். வணக்கம் ஐயா. வணக்கம் சார்.